இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய தேர்தலில் தமிழ் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளருமான ஆறுமுகம் தொண்டைமான் கொத்தமலை வேவண்டனில் இருக்கும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார். மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கும் வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த காலத்தில் மக்கள் நிலைமைகளை பார்த்ததிலும் கடந்த கால தலைமைகள் மேல் வச்சிருந்த நம்பிக்கை இந்த முறை இல்லை. கடந்த கால தமிழ் தலைமைகள் மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இன்று அற்றுப்போய் புதிய தங்களோட தங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்களுக்குள் யார் வாழ்கின்றார்களோ, யார் தங்களால் முடிந்த அளவுக்கு உதவுகின்றார்களோ அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் இந்த முறை நினைக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நான் நினைக்கிறேன், கடந்த 5 வருடங்களாக பல உண்மைகள் வெளிவந்து தமிழ் தேசியத்துக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கின்றது என்றது தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு தெளிவடைஞ்சிருக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தேர்தலும் அந்த தெளிவை பிரதிபலிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.